தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தனுசு ராசி பெண்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்க, ரொம்ப கலகலப்பாக பேசுவாங்க. தான் சொல்கிறது தான் சரின்னு நிரூபிக்கிறதுல தான் வாழ்க்கையினுடைய குறிக்கோளே அதுதான். இந்த கிறித்துவம் பிடிச்சவங்கன்னு சொல்லுவாங்க. அது கிறித்துவம் இல்லை, குருத்துவம். இவங்க குரு ராசியில் பிறந்தனால குரு பண்பு இவங்க கிட்ட இருக்கும். தனுசு ராசி பெண்களுடைய ஜென்ம பலன்கள் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? நம்ம பெர்ஃபெக்ட், இந்த உலகத்திலேயே நம்மளை விட பெர்ஃபெக்ட் யாருமே கிடையாது. 100% நம்ம பெர்ஃபெக்டாக இருக்கோம். இவங்களுக்கு யாரும் பொய் சொன்னால் பிடிக்காது, யாரும் தவறான வழிகளில் ஈடுபட்டு பணம் சம்பாதிச்சா பிடிக்காது, தப்பு செய்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க, தான் கூட இருக்கிறவங்களும் தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கை பெரும்பாலும் தனுசு ராசிக்காரவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறது இல்லை. அதில் என்னன்னா, ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜேஸ்வரி செல்லையா அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. 12 ராசி பெண்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து விருச்சகம் கடைசியாக பேசியிருந்தோம். இப்போ தனுசு ராசி பெண்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? தனுசு ராசி பெண்கள் ரொம்ப சாஃப்டானவங்க, ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்க, பெரியோர் பேச்செல்லாம் கேட்பாங்க, கீழ்ப்படிதல், அடக்கம், இந்த மாதிரி மரபார்ந்த சிந்தனைகள் உள்ள பெண்கள். ரொம்ப கலகலப்பாக பேசுவாங்க. அவங்க பேசுகிறது நல்ல நல்ல வார்த்தைகளாக, மென்மையான வார்த்தைகளாக போட்டு, ரொம்ப அடாதுடியாக பேசுகிறது, திட்டுறது, வையிறது, சாபம் விடுறது, அந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்காது. நெகட்டிவ் திங்கிங்குமே இருக்காது அவங்களுக்கு. ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க. நல்லா அவங்களுடைய கடமைகளை எல்லாம் பெர்ஃபெக்டாக செய்வாங்க. பணங்காசு, துணிமணி, நகை நட்டுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. காசு ஆசை இல்லாதவங்க. ஒரு சிக்கனமாக குடும்பம் நடத்துவாங்க, பணம் சேர்ப்பாங்க, வைப்பாங்க. ஆனால் இந்த சேலை நான் பார்த்து வச்சுருக்கேன், இதை எடுக்கணும், இந்த டிசைன் நகை பார்த்து வச்சுருக்கேன், எடுக்கணும், இந்த கல்யாணத்துக்கு போகும்போது இந்த இது பழசாக இருக்குது, வேறு புது டிசைன் போட்டு போகணும், புது சாரீ கட்டிட்டு போகணும். அப்படியெல்லாம் அவங்களுக்கு பெரும்பாலும் பெரும்பான்மையான பெண்களுக்கு அந்த மாதிரி இந்த உலகப்பூர்வமான விஷயங்களில் ரொம்ப ஆசைகள் இருக்காது. எங்கே அவங்களுக்கு ஆசை இருக்கும் அப்படின்னா, தான் சொல்கிறது தான் சரின்னு நிரூபிக்கிறதுல தான் வாழ்க்கையினுடைய குறிக்கோளே அதுதான். இந்த கிறித்துவம் பிடிச்சவங்கன்னு சொல்லுவாங்க. அது கிறித்துவம் இல்லை, குருத்துவம். இவங்க குரு ராசியில் பிறந்தனால குரு பண்பு இவங்க கிட்ட இருக்கும். ஒரு நல்லாசிரியர்னா என்ன நினைப்பாரு, நம்ம படிச்சிருக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு தான் இந்த விஷயம் தெரியும், அதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இதே எண்ணம் தான் இவங்களுக்கு இருக்கும், நமக்கு தான் விஷயம் தெரியும் வேற. அப்போ நம்ம சொல்கிறத எல்லாரும் கேட்டுக்கிடணும். இதில் அவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க. மற்றபடி அவங்க வார்த்தைகளை வீணடிக்க மாட்டாங்க. ஆனால் சமயத்தில் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. ஏதாவது புது புது காரணங்களை சொல்லுவாங்க. ஒன்று சொல்லும் போது இதுக்கு இது பதில் கிடையாது அப்படின்னா இன்னொன்று எடுத்து பேசுவாங்க. அப்படி மாறி மாறி பேசி, அம்மா தாயே நீ சொன்னது சரி ஒப்புக்கிறேன் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் போவாங்க. போயிட்டு ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திரும்ப அதே இதை ஆரம்பிப்பாங்க. விடவே மாட்டாங்க சரின்னு ஒத்துக்கிற வரைக்கும். இல்லைன்னா அவங்க பாட்டு வாய்க்குள்ளேயே பேசிக்கிட்டே திரிவாங்க. அவங்களுக்கு மனசு திருப்திப்படவே படாது. அவங்களுக்கு என்னன்னா, நம்ம சொல்கிறது சரிதானே, ஏன் இவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு அவங்க அப்படியே புது புது ஆதாரங்களை தேடி, புது புது காரணங்களை சொல்லி, அது ஒன்று தான் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு தனி குணம். தனி குணம் என்னன்னா, வேற மற்றவங்கெல்லாம் சண்டை கூட போடுறவங்க இருக்காங்க, ஆனால் இப்படியே ஆர்கியூ பண்ணிக்கிட்டே தெரிய மாட்டாங்க. அதனால இவங்க தனுசு ராசிக்காரங்க கிட்ட பீஸ்ஃபுல்லாக லைஃப் போகணும்னா அவங்க சொன்ன உடனே எஸ் மை டியர்னு சொல்லிடணும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீ சொன்னேல்ல அதை நம்ம இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படி சொன்னால் சரிங்கப்பா செய்யலாம் அப்படின்றவாங்க.
ஆனால் எடுத்த எடுப்பில் என்ன நீ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீ சொல்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். ஸோ ஆனால் நல்ல மற்றபடி வந்து இன் ஆல் அதர் வேஸ் பர்ஃபெக்ட். தனுசு ராசி பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல அம்சம் ஒன்று என்னென்னா, இந்த முதியோர் பராமரிப்பு, குழந்தை பராமரிப்பு அதெல்லாம் ரொம்ப நல்லா செய்வாங்க. அவங்கக்கிட்ட ஒரு 10 குழந்தைகளை விட்டால் கூட நல்லா பார்த்துக்கிடுவாங்க. ஒரு முதியோர் இல்லத்தில் வந்து பராமரிப்பு செய்யணும், இல்லை அவங்கள கவனிச்சுக்கிடணும் அப்படின்னா கூட அருவருப்பு படாமல் எல்லா வேலையும் செய்வாங்க. இந்த மலமூத்திரம் அள்ளுறது கூட அவங்க நல்லா செய்வாங்க. ஒரு நல்ல தாதி, நர்ஸு, இந்த மாதிரியான வேலையெல்லாம் ரொம்ப அருவருப்பு படாமல் ஒரு தொண்டு உள்ளத்தோடு செய்யக்கூடியவங்க நல்லா செய்வாங்க. என்ன எல்லாமே அவங்களுக்கு கீழே இருக்கணும். இப்போ குழந்தைனா இவங்க பேச்சு அக்கா அக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஆன்ட்டி ஆன்ட்டின்னு இவங்களோட நல்லா ஜாலியாக சுற்றிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு நல்ல புது புது விளையாட்டு, புது புது ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. சின்ன கிளாஸுக்கு டீச்சராக இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இல்லை ரொம்ப முடியாதவங்களாக இருக்கணும். அப்போ அவங்களும் ஒன்றும் அதிகாரம் பண்ண மாட்டாங்களே, இவங்களை யாரும் அதிகாரம் பண்ணக்கூடாது. அது ஒன்று தான் தனுசு ராசிக்காரவங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம். அவங்களுக்கு ஒரு அதிகார மோகம் இருக்கும். வெறின்னு சொல்ல மாட்டேன், அதிகார மோகம், ஆசை. அவங்கள யாரும் அதிகாரம் பண்ணக்கூடாது. மற்றபடி வந்து அவங்க எல்லாருக்கும் எல்லாம் செய்து தரக்கூடிய ஒரு காமதேனு பசு மாதிரி இருப்பாங்க. யாருக்கு என்னன்னாலும் செய்வாங்க. ஆஃபீஸ்லேயோ அல்லது வெளியிலையோ வீட்டிலையோ சொந்தக்காரங்க பெரிய குடும்பத்தை வந்து கட்டி ஆளக்கூடிய நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை இருக்கும். பெரிய குடும்பம் அல்லது நிறைய சுற்றத்தினர் இருப்பாங்க. இவங்களுடைய அந்த நல்ல கலகலப்பாக பேசுவாங்க. ஒரு கோபம் வெடிப்பு அந்த மாதிரிலாம் இருக்காது அவங்களுக்கு. கோபமோ ஒரு அதிருப்தியாக ஏற்பட்டால் கூட என்னத்தையோ வாய்க்குள்ளே முனைங்கிட்டே பேசிக்கிட்டே திரிவாங்களே தவிர ஒரு கோவிச்சு அவங்க அப்படி முறைச்சி பார்த்ததெல்லாம் பார்க்கவே முடியாது. அவங்க முகம் வந்து தெய்வாம்சம் பொருந்திய முகமாக இருக்கும். குரு ராசின்றனால ஒரு தெய்வ குரு இல்லையா, தேவ குரு வியாழ பகவான். அதனால் இவங்க முகம் வந்து தெய்வாம்சம் பொருந்தியதாக இருக்கும். எப்பவும் ஒரு புன்னகையோட ஒரு அமைதியாக சாந்தமாக இருப்பாங்க. என்ன அவங்கள எல்லாரும் கையெடுத்து கும்பிடணும். அந்த ஆசை மட்டும் இருக்கும் அவங்களுக்கு. ஒரு ஆசை, நம்ம பெர்ஃபெக்ட், இந்த உலகத்திலேயே நம்மளை விட பெர்ஃபெக்ட் யாருமே கிடையாது. 100% நம்ம பெர்ஃபெக்டாக இருக்கோம். அப்போ நம்மளை வந்து அதை அக்னாலேஜ் பண்ண வேண்டியது தானே. நம்ம செய்கிற வேலையில் எப்படி குறை சொல்லலாம்? இதை செய்ய அதை செய்ய இப்படி செய்ய அப்படி செய்யலாம் சொல்லக்கூடாது. யாரும் வந்து கொஞ்சம் நின்று ஏம்மா இதை செய்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டால் ஓகே அப்படின்னு அவங்க 1 கேட்டால் அவங்க 10 செய்வாங்க. உங்களை மாதிரி உண்டா உங்களை மாதிரி உண்டா அப்படின்னு சொல்லிட்டா 15 செய்வாங்க. இது சம்பளத்துக்கெல்லாம் இவங்க வேலை பார்க்குற ஆள் கிடையாது. சம்பளத்தை விட கூடுதலாகவே வேலை பார்ப்பாங்க. சம்பளம் காசு பணத்துக்கெலாம் இவங்க ஆசைப்பட மாட்டாங்க. இப்போ ட்ரெஸ் எல்லாம் கூட நல்லா ஒரு அழகாக உடுத்தணும், அப்படி ஆடம்பரமாக இருக்கணும், கவர்ச்சியாக இருக்கணும், 4 பேர் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் இருக்காது. பொதுவாக தனுசு ராசி பெண்கள் வந்து நல்ல முகலட்சணத்தோடு இருப்பாங்க. இயற்கை அழகே அவங்களுக்கு நிறையா இருக்கும். ரொம்ப கவர்ச்சியான உடல் கட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. ரொம்ப சாந்தமாக ஒரு அமைதியாக அகல் விளக்கு போல் அந்த குடும்பத்துக்கு ஒளி ஊட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடுத்தது வந்து பக்தி, கடவுள் பக்தி, பெரியவங்க மேலே மரியாதை, இதெல்லாம் நிறையா இருக்கும். இப்போ ஒரு பெரியாரிஸ்ட் குடும்பத்தில் பிறந்த பொண்ணுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து கடவுள் பக்தி இல்லாட்டினாலும் நேர்மை, நல்லவங்களாக இருப்பாங்க. இந்த பொய் பரட்டு பித்தலாட்டம் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் தான் மாட்டிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அடுத்தவங்க மேலே பழிய தூக்கி போட்டுருவாங்க. அவங்க மட்டும் மாட்டிக்கூடாது. அதாவது அவங்க எப்பவும் நல்லவங்கன்னு பேர் எடுக்கணும். இவங்க வந்து உத்தமி, யோக்கியமானவங்க, இவங்க போய் புரட்டெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற பேர் எடுக்கணுன்ற, அந்த நல்ல பிள்ளைன்ற பேர் எடுக்கணும். நம்மளை யாரும் ஒரு குற்றங்குறை சொல்லிடக்கூடாது, மாசு மறுவற்ற பெண்ணாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஏதாவது அது ஒரு சிறு விஷயமாக தான் இருக்கும். பெரிய ஒருத்தவங்க கேரக்டரை அசாசினேட் பண்ணுற மாதிரியெல்லாம் பேச மாட்டாங்க. ஏதாவது இங்கே நான் வச்சுட்டு போனோன்னே பார்த்தீங்களான்னா இல்லையே நான் பார்க்கலையேன்றுவாங்க. அவங்க தான் எடுத்து இன்னொரு இடத்துல வச்சுருப்பாங்க. அது தெரிஞ்சாலும் மறந்துருப்பாங்களா இல்லை சொல்ல மாட்டாங்களா? மறந்துருப்பாங்கன்னு இல்லை, திட்டுவாங்களோ அப்படின்னு நினச்சி இல்லை நான் பார்க்கலான்ருவாங்க. டக்குன்னு ஒரு பொய்யை சொல்லிடுவாங்க, டக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து
யாராவது இன்னொருத்தவங்க வந்து அக்கா நீங்கள் தானக்கா எடுத்து இங்கே வைக்க சொன்னீங்க நான் வச்சேன் அப்படின்னா, ஓ அப்படியா நான் மறந்துட்டேன் அப்படின்னா அது அது ஒரு தவறே இல்லைன்ற மாதிரி போயிடுவாங்க. நான் பொய் சொன்னேன்ற மாதிரியெல்லாம் காட்டிக்காம, ஓ அப்படியா நீ சொல்லியிருக்கலாம்ல நான் தான் மறந்துட்டேன், நான் சொன்னேனா நீ எடுத்து வச்சியா அப்படின்னு ஏதோ அந்த பொண்ணு சொல்லாத மாதிரி பிளேட்டை அங்கிட்டு திருப்பிடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப சின்ன விஷயங்கள் அதில் வந்து டக்குன்னு போய் சொல்லிடுவாங்க. மற்றபடி வந்து இவங்க எல்லா வகையிலையுமே மிகவும் சிறந்த ஒரு பெண் தான். ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, ரொம்ப கற்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. ஹஸ்பண்டும் சரி இவங்களும் சரி அந்த ஹஸ்பண்டை தவிர வேறு யாரையும் திரும்பி பார்க்காதவங்களா இருப்பாங்க. இப்போ ஒரு வேளை வந்து அவங்களுக்கு கல்யாணம் டைவர்ஸ் ஆகி அப்புறம் ஒரு 2-3 பேர்கிட்ட பழகி எடுத்து அப்புறம் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கல்யாணம்னு பண்ணி இவர் தான் நம்ம லைஃப் பார்ட்னர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவர்கிட்ட வந்து விசுவாசமாக இருப்பாங்க. இல்லைங்க எனக்கு தெரியும் ஒரு பொண்ணு 4 பேரை லவ் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு ஆள்கிட்ட பழகியிருப்பாங்க, கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சிருப்பாங்க, அதனால சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே வேணான்னு பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு ஆள்கிட்ட பழகியிருப்பாங்க, சில அவங்களுக்கு பிடிச்ச குணங்கள் இல்லை, இவங்க கொஞ்சம் ஏமாத்துறாங்க, இவங்களுக்கு யாரும் பொய் சொன்னால் பிடிக்காது, யாரும் வந்து தவறான வழிகளில் ஈடுபட்டு பணம் சம்பாதிச்சா பிடிக்காது, ரொம்ப பயப்படுவாங்க, தப்பு செய்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க, தான் கூட இருக்கிறவங்களும் தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால் ஹஸ்பண்டும் பெர்ஃபெக்டாக இருக்கணும். அது எந்தாவது அந்த பையன் வந்து ஒரு தவறாக நடக்கிறான்னா உடனே வேணான்றுவாங்க. அப்படித்தானே தவிர இவங்க வந்து காசுக்காக ஒரு ஆண்கிட்ட பழகிறது, அந்த ஆள் மூலமாக இவங்க சில சுய லாபங்கள் அடையணும்னு நினைக்கிற அந்த மாதிரி ஒரு ஈன புத்தியெல்லாம் இருக்காது. பழகி பார்ப்பாங்க, ஒத்து வந்தால் கல்யாணம் பண்ணுவாங்க, இல்லைன்னா வேண்டான்னு கழட்டி விட்டுட்டு யாரை கல்யாணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்க. ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இவங்க தான் நம்ம லைஃப் பார்ட்னர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு விசுவாசமாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. ஹஸ்பண்டெல்லாம் இவங்களுக்கு கணவனே கண்கண்ட தெய்வம் மாதிரி, பிள்ளைகள்லாம் தெய்வ பிறவிகள் மாதிரி தான், அவங்க குடும்பமே ஒரு கோயில் மாதிரி தான். இந்த குடும்பத்தில் வந்து குறை சொல்கிறதுக்கு ஒருத்தருமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க அந்த குடும்பத்தை வச்சுருப்பாங்க, கண்ட்ரோலாக வச்சுருப்பாங்க. யாரும் எந்த தப்பும் பண்ண விட மாட்டாங்க. யாராவது அந்த குடும்பத்தில் இருக்க மச்சாங்குழந்தையும் ஒரு நாள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு வந்தால் கூட கடுமையாக கண்டித்து அந்நேரம் அவங்க கொடுக்குற தண்டனைகள்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும். அந்த மாதிரி கொடூரமாக தண்டித்து அந்த ஒரு நாளோட அந்த தப்பு திருந்துற மாதிரி பார்த்துக்கிடுவாங்க. அதனால் ரொம்ப கரெக்டாக பெர்ஃபெக்ட், தானும் பெர்ஃபெக்டாக இருக்கணும், தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் பெர்ஃபெக்டாக இருக்கணும், யாரும் ஒரு தப்பு தண்டா பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்க ஒரு அபூர்வ பிறவியாக இருப்பாங்க. தனுசு ராசி பெண்களுடைய ஜென்ம பலன்கள் அப்படின்னா அது என்னவா இருக்குமா? அதாவது சிறு வயதில் இவங்க ரொம்ப வந்து அமைதியாக இருப்பாங்கப்பா. ஆனால் ஒரு 40-45 வயது ஆன பிறகு இவங்க மாமியாரோ அல்லது இவங்க அம்மாவோ அல்லது இவங்க அட்மையர் பண்ண டீச்சரோ அல்லது ஒரு மேனேஜர் ஒரு லேடி அப்படி அவங்கள மாதிரி இவங்களுக்கு ஒரு நம்முடைய பெரிய ஆள் அப்படின்னு ஒருத்தவங்களை நினச்சிருப்பாங்கள, அவங்கள மாதிரி ஆயிடுவாங்க. ஆகி அவங்க வந்து அந்த பெரிய கம்பெனியினுடைய நிர்வாகத்தை அல்லது அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பு அல்லது அந்த தெருவுக்கே இவங்க வந்து ஒரு பெரிய ஆள் மாதிரி, அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஹைலி ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. சிறு வயசுலேருந்து 6 வயசுலேருந்து இவங்க 60 வயசு வரைக்கும் ரெஸ்பான்சிபிள் லேடியாக இருப்பாங்க. அப்போ இவங்க வளர 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 இவங்களுடைய பர்சனாலிட்டி, இவங்களுடைய அதிகாரம், இவங்களுடைய செல்வாக்கு எல்லாம் வளர்ந்துக்கிட்டே போகும். இப்போ சிலர் வந்து சின்ன வயசில் ரொம்ப அப்படியே ஆடி ஓடி பெரிய ஆளாக இருக்குங்க காலேஜில், அப்புறம் பார்த்தா குடும்பத்தில் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்குங்க, அந்த பிள்ளையா இது பயங்கரமான பக்திமான் மாதிரி வேஷம் போடுது அப்படின்வாங்க. அது உண்மைக்குமே பக்திமானாக மாறி இருக்கும்னே வைங்க. இவங்க அப்படி இல்லை, இவங்க சின்ன வயசில் அமைதியாக இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து இவங்க பொறுப்புகளை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை இவங்க எடுத்துக்குவாங்க. எனக்கு தெரியாதுப்பா, அது என் வேலை கிடையாது அப்படின்னு என்றைக்குமே இவங்க சொல்ல மாட்டாங்க. இதை கொஞ்சம் செய்கிறீங்களா அப்படின்னா சரி நான் செய்கிறேன். அதாவது முடியாதுன்னு சொன்னால் நம்முடைய தகுதிக்கு இழுக்குன்னு நினைப்பாங்க. உன்னால் முடியாதா, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னால் அது நமக்கு குறைவு அப்படின்றனால முடியும், தெரியுமா, தெரியும். ஏதாவது ஒன்று தெரியலை அப்படின்னா எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. உடனே அதை தேடி படித்து இங்கே வா அதை செய்வோம், அது என்னன்ட்டு. அவங்களுக்கு தெரியாத வேலைகளே இருக்காது. வீட்டில் வந்து ஒரு அடுப்பு ரிப்பேர் பார்க்குறதுலேருந்து ஒரு பல்பு மாட்டணும், ஒரு சின்ன சின்ன வேலைகள், கரண்ட் வேலை,
இல்லை ஒரு கடைக்கு போய் ஒரு கல்யாணத்துக்கே பொருள் வாங்கிட்டு வரணுன்னாலும், எந்த பெரிய வேலையோ சின்ன வேலையோ கரண்ட் வேலையோ பாம்படிக்கிறதோ பள்ளி அடிக்கிறதோ எந்த வேலையாக இருந்தாலும் எனக்கு முடியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. ட்ரை பண்ணுவாங்க. குரு இல்லையா, அவன் வந்து கல்விக்கு அதிகாரி. அப்போ படிப்பாங்க, படித்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் புதுசு புதுசாக ஒரு டெக்னாலஜி, ஒரு சாட் ஜிபிடி எது வந்திருந்தாலும் அவங்க வந்து யார்கிட்டையாவது கேட்டு இது என்ன சொல்லுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்க. அது மாதிரி இந்த கலைகளில் அவங்களுக்கு நல்ல ஈடுபாடு இருக்கும். சிலர்லாம் பெரிய கலைஞர்களாக வருவாங்க. ஆடல் பாடல் எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்க. தனுசு ராசிக்காரவங்களுக்கு வந்து டான்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரட். இது ஒரு பேஷன் இருக்கும். ஆனால் அவங்க பெரிய டான்ஸ் எல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்கனாலுமே சும்மா ஆடுன்னு ஒரு பாட்டு போட்டு விட்டா ஆடுவாங்க. அவங்களுக்குள்ள வந்து பாடுன்னு சொன்னால் பாடுவாங்க, படம் வரைன்னு சொன்னால் படம் வரைவாங்க, கவிதை எழுதுனா எழுதுவாங்க, கதை எழுதுனா எழுதுவாங்க, ஸ்டேஜில் பேசணும் ஓடியா நீ வந்து ஒரு 10 நிமிஷம் பேசு ஸ்பீக்கர் வர்ற வரைக்கும்னா வந்து பேசுவாங்க. சர்வகலா வள்ளி தான். எது சொன்னாலும் ட்ரை பண்ணுவாங்க, சேலஞ்சாக எடுத்து செய்வாங்க. எதுவுமே வந்து எனக்கு முடியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படி ஒரு என்டர்பிரைசிங் லேடின்னா அது தனுசு ராசிக்காரங்களா இருப்பாங்க. அப்படி எப்பவும் சந்தோஷமும் சுறுசுறுப்பும் உற்சாகமும் தான் இருக்கும். ரொம்ப அந்த துள்ளல் இருக்காது. ஆனால் வந்து அவங்க இருக்கிற இடத்துல வந்து மகிழ்ச்சி பிரவாகம், ஒரு சுற்றி ஹாப்பினஸ் இருக்கும். சில வேளைகளில் இவங்க என்ன பண்ணுவாங்க, புலம்புவாங்க. அதான் நான் சொன்னேன்ல, இவங்க சொல்கிறத கேட்கலன்னா புலம்பிக்கிட்டே திரிவாங்க. இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கை வந்து அவங்களுக்கு அமைகிற கணவன் வந்து இவங்க சொல்கிறத கேட்குற, நீ என்ன சொன்னாலும் ஓகேம்மா நீ சொல்கிறதாம்மா சரின்னு கேட்குற மாதிரி இருக்கணும். ஒரு கன்னியா ராசி, மீன ராசி இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் சப்மிசிவ் ஹஸ்பண்ட்ஸாக இருந்தால் கேட்டுக்கிடுவாங்க இவங்க என்ன சொன்னாலும். இல்லை ஒரு ரிஷபம் சிம்மம் அப்படி அந்த மாதிரி வந்தால் இவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி வைப்பாங்க. காலம்பூரா இவங்க வந்து வாயையே திறக்காமல் அமைதியாக இவங்க வாழ்க்கை சீரும் சிறப்புமாக போகும். ஆனால் இவங்களுடைய அந்த உற்சாகம் வந்து இவங்களுடைய கலகலப்பான பேச்சுக்கெலாம் அங்கே இடமே இருக்காது. ஏன்னா இவங்க நான் ஸ்டாப்பாக பேசுவாங்கம்மா. தே கேன் ஸ்பீக் அபவுட் எனிதிங் அண்டர் த ஸ்கை. எதை பற்றி நீங்கள் ஒரு டாபிக் ஆரம்பித்தாலும் அவங்க ஒன்று பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. மணிக்கணக்காக பேசுனா கூட அவங்களுக்கு விஷயம் இருக்கும், சலிக்கவே சலிக்காது. அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்றது மிதுன ராசிக்காரங்க. கன்னியா ராசிக்காரங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. புதன் ராசி இவங்க வந்து நீங்கள் கேட்டது ஒன்றுனா அவங்க பேசுகிறது 9ஆக இருக்கும். அவ்வளோ விஷயம் என்னத்தையாவது கலகலப்பால் கட 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 கடன்னு பேசுவாங்க. அவங்களுக்கு அவ்வளவு வாக்கு வன்மை, வாக்கு சக்தி இருக்கும். இவங்களுக்கு வாக்கு பலிதமாக உண்டு. இவங்ககிட்ட எல்லாம் திட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க சொல்கிறது பலிக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமண வாழ்க்கை வந்து பெரும்பாலும் தனுசு ராசிக்காரவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதில்ல. அதில் என்னன்னா இவங்களுடைய இந்த படபடப்பு, இந்த அதிகார மோகம், தான் சொல்கிறது தான் சரின்னு ஆர்கியூ பண்ணுறது, அது வந்து சில ராசி ஆண்களுக்கு ஒத்து வராது. அப்போ இவங்க வந்து அடுத்த நாளும் அதையே தான் பேசுவாங்க, விடுன்னா விட மாட்டாங்க. இதனால சில நேரம் வந்து இந்த நெருப்பு ராசிக்காரங்களுக்கு, மேஷம் சிம்மம் தனுசு இந்த மாதிரி ராசிக்காரவங்களுக்கு பெண்களுக்கு கொஞ்சம் திருமணத்தில் வந்து பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் சண்டை போட்டு பிரிஞ்சிருந்து அப்புறம் சேரலாம். இல்லை டக்குன்னு ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணோன்னா டைவர்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து கல்யாணம் பண்ணும் போது நல்லா இருக்கலாம். அப்போ அவங்க ஓரளவுக்கு பக்குவப்பட்டுருவாங்க. ஒரு 35, 36, 37 அந்த மாதிரி எல்லாம் வரும்போது செகண்ட் மேரேஜ் பண்ணலாம். சிலருக்கு லேட் மேரேஜ் ஆகும், அது இன்னும் நல்லது. ஒரு 2-3 பிரேக்கப்ஸ் ஆகிய ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வைங்களேன், ரொம்ப நல்லது. அவங்க அதுக்குள்ளே வந்து ஓரளவுக்கு பக்குவப்பட்டிருப்பாங்க. தொணன்னு பேசி ஆர்கியூ பண்ண மாட்டாங்க, அமைதியாயிருவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் மேரேஜு அல்லது 2-3 பிரேக்கப்ஸ் ஆன பிறகு ஃபிக்ஸ் ஆகிற மேரேஜு, அல்லது ஃபஸ்ட்டு ஒன்று டைவர்ஸ் ஆகிட்டு வர்ற மேரேஜு, அல்லது டைவர்ஸ் ஆன ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணுறது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. ஏற்கனவே ஒன்று இருந்தது போயிருச்சு அல்லது செத்துருச்சு, நமக்கு இந்த திருமண வாழ்க்கையை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும், இல்லைன்னா நமக்கு கெட்ட பேருன்னு நினைக்கிற ஆண்கள் இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி செகண்ட் மேரேஜாக வர்ற ஹஸ்பண்ட்ஸ் வந்து இவங்க என்ன சொன்னாலும் சரிம்மா. ஏன்னா வீடு பராமரிப்பு, உறவினர் நட்புறவு எல்லாமே நல்லா இருக்கும். குடும்பத்துக்கேற்ற பொண்ணு, அதான் அகல் விளக்கு மாதிரி இருக்கும். தெய்வாம்சம் பொருந்திய பெண்.
ஒரே ஒரு விஷயம், அவங்க சொல்கிறத எல்லாரும் கேட்கணும். அதிகாரம். இன்னைக்கு போக வேண்டாம், நாளைக்கு போவோம்னா நாளைக்கு தான் போகணும். என்ன ஏற்பாடு பண்ணி வச்சாலும் நோன்னா நோ தான். அந்த மாதிரி இந்த ஒரு விஷயந்தான். மற்றபடி அவங்க வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சர்ட் லேடி, வெரி ரெஸ்பான்சிபிள், ரொம்ப கலகலப்பாக இருப்பாங்க. கண்டிப்பா. அதனால வந்து தனுசு ராசி பெண்ணுன்றது ஒரு கிஃப்டட் கேர்ள் சைல்டு. தனுசு ராசி பெண்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி. நன்றிம்மா.